மூணாவதாக பிரார்த்தனை ஆக முக்கியமானது. இந்த இபாதத்துக்கள் எல்லாத்தையும் செஞ்சிந்து அல்லாட்ட துவா கேட்டிருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும். நபியே, நீங்க பார்க்கலையா, உங்கள்கிட்ட வந்து பேசுறவங்க நாங்க தான் நல்லவங்க, நாங்க தான் சரியானவங்க, தங்களை தாங்களே தூய்மைப்படுத்தக்கூடியவர்களை நபியே நீங்க பார்க்கலையா? நாங்களும் பார்க்கிறோமே. என்னமோ நான் தான் இபாதத்துல எல்லாம் நல்ல, வேற ஆள் விட்ட ஒருத்தரும் இல்லை. நான் எங்கட ஃபேமிலி தான் நல்ல, எங்கட புள்ள தான் நல்ல, எங்கட ஹஸ்பண்ட் தான் நல்ல, நான் தான் நல்ல. அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில இல்ல, தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் உங்களோட முன்னுக்க வார்த்தை நீங்க பார்க்கலையா? பலில்லாஹு யுஸக்கி மையஷா. நீங்க யாரையும் நல்லவர்களாக இட போடாதீங்க. ஏன் தெரியுமா? யாரெல்லாம் தன்னை நல்லவன் என்று சொல்கிறானோ அவன் ஒருத்தனும் நல்லவன் கிடையாது. நான் யாரை தூய்மைப்படுத்துவேனோ அவன் மாத்திரம் தான் நல்லவன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு. நபி தோழர்களை பார்த்து சொல்கிறான், தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய ஃபதுலும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் மா ஜகா மின்கும் மின் அஹதின். அல்லாஹு அக்பர். வலாகின் அல்லாஹ் யுஸக்கி மையஷா. உங்கள ஒருத்தருமே நல்லவன் கிடையாது. ஏண்ட ரஹ்மத் தான். இது எங்க இறக்கினா தெரியுமா? ஆயிஷா நாகி அவதூறு சொல்லப்படுகின்றது. சஃபான் பின் முஅத்தல் ரலியோட சேர்த்து அவதூறு சொல்லப்படுகின்றது. மதீனால 3 கோஷ்டி அன்பார்ந்தவர்களே. ஒரு கோஷ்டி ஆயிஷா நாகி அப்படித்தான் என்று சொல்லி முனாஃபிகீன்கள்ல ஒரு கோஷ்டி மதீனால கதையை பரப்பினவங்க. இன்னொரு கோஷ்டி யாரு தெரியுமா? வாய மூடிந்து எதுவுமே பேசாம இருந்தவங்க. நல்லதும் சொல்லல, கெட்டதும் சொல்லல, நல்லதும் சொல்லல, கெட்டதும் சொல்லல. இன்னொரு கோஷ்டி ஆயிஷா ரலியை டிஃபென்ஸ் பண்ணின கோஷ்டி. அப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஆயிஷா நாயி அப்படிப்பட்ட பொம்புல இல்ல. நீங்க வரலாறு படிச்சு பாருங்க. அபு அய்யூபுல் அன்சாரி அவனோட மனைவி சொல்றாங்க, அபு அன்சாரிட்ட ஆயிஷா நாயை பத்தி இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க. அவன் கேட்கிறாங்க, நீ அப்படி இருப்பாயான்னு கேட்கிறாங்க. உமா, நான் அப்படி இருக்க மாட்டேன், நீ அப்படி இருக்கல என்று சொன்னா ஆயிஷா ஒன்னை விட மேலுண்டாங்க. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்னா பின்த் ஜஹஷ், உசாமா, மிஸ்தாஹ் பின் உசாஸ், நபித்தோழர்கள் ஆயிஷா நாயி தப்பானவன் சொன்னவர்கள் நபித்தோழர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், சஹாபாக்களை பார்த்து சொன்னா, நீங்க எல்லாம் ஆயிஷா நாயை பத்தி சொல்றீங்களா? நீங்களும் என்ன தூய்மையானவர்களா? உங்களை நான் தூய்மைப்படுத்தாவிட்டால், உங்களை நான் பரிசுத்தப்படுத்தாவிட்டால் சொன்னவங்களுக்கு தான், சொல்லாம எதுக்கும் சொல்லாம பேசாம இருந்தாங்களே. நம்ம ஒரு செய்தியை கேட்டுட்டா மறுத்து பேச மாட்டோம், சும்மா இருப்போம். சும்மா இருக்கிற என்ன தெரியுமா? இருக்கலாம் இருக்காது, இருக்கலாம் இருக்காது. இல்லன்னு பேசிட்டா அது இல்லன்னு பேசுறது. அவ்வளவு நபித்தோழர்களையும் பார்த்து அல்லாஹ் இறக்கிய வசனம். நீங்க நினைச்சு கூட கூடாது நீங்க தான் பரிசுத்தவாங்க வேண்டே. நீங்க ஏன் தெரியுமா பரிசுத்தவாளர்கள் இருக்கிறீர்கள்? என்னுடைய ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதனால அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. மனனம் செஞ்சுக்கங்க. சிலர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் அந்த துஆவை கேட்டாங்க. சுஜூதில் அந்த துஆ கேட்டாங்க. அருமையான ஒரு துஆ, அழகான அர்த்தங்கள் நிறைந்த துஆ. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இறைவா, எனது உள்ளத்துக்கு இறையச்சத்தை நீதான் தரணும். நான் பெருசா இறையச்சம் உள்ளவன் மாய் நடிக்கலாம். இறையச்சம் என்கிறது உடல் உறுப்புகளால வெளிப்படும். 4 பேர் பார்த்து போட்டு இவர் ஒரு முட்டக்கி, இவர் அல்லாஹ்வை பயந்தான்னு சொல்வாரு. ஆனா நீதான் எனக்கு உள்ளத்துக்கு இறையச்சத்தை தரணும். வஸக்கிஹா,
அந்த உள்ளத்தை நீதான் தூய்மைப்படுத்தணும். சிறுக்கு இருந்தா சிறுக்க வழியில போடு, பொறாமை இருந்தா பொறாமைய வழியில போடு, உலக ஆசை இருந்தா உலக ஆசைய வழியில போடு, கணவனுக்கு மாறு செய்யற மனசு இருந்தா அதை வழியில போட்டுக்க. ஜக்கீகா இஹ்லாசனி எனக்கு தா, அந்த கைரு மன் ஜக்காஹா, தூய்மைப்படுத்துவதில் நீதான் எல்லோரையும் விட சிறந்தவன். அந்த வலியுகா, அந்த வலியுகா, வலிண்டும் அல்லாஹ் சொல்லி போட்டு மௌலாகான்னு சொல்கிறான். மௌலாண்டா ரப்பு, வலிண்டா நண்பன். நீதான் அதனுடைய நண்பன், அல்லது நீதான் அதுக்கு பொறுப்புதாரி, நீதான் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய இறைவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ரப்புல் ஆலமீன் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் உள்ள இருக்குது. ஒரு செகண்ட் போதும். ரப்புல் ஆலமீன் ஒரு செகண்ட் திருப்பிட்டுட்டா எங்கட உள்ளத்தை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வரும், பிரச்சனை வரும், சோதனை வரும், ஈமானோட இருப்போம் நான் நீங்களும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு செகண்ட் திருப்பிட்டா ஒன்றோ ஹிதாயத் ஒன்றோ தலாலத். உலகத்தை விட்டு போகும்போது அதுதான் பாந்தவர்களே, உலகத்தை விட்டுட்டு நானும் நீங்களும் இங்க இது போறோம். ஒன்றோ 2 முறையில, ஒன்று ஹிதாயத்தோட போறோம், ஒன்று தலாலத்தோட போறோம். அல்லாஹ் புரட்டி விடுவான். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. அப்ப உள்ளத்தை அல்லாஹ் நிமிடத்துக்கு நிமிடம் மாத்துகிறான். ஏண்ட உள்ளத்தை ரப்பே ரஹ்மானே, முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய இந்த இஸ்லாம் மார்க்கத்தில், இந்த தீன்ல, இந்த ஏகத்துவத்தில் என்ற உள்ளத்தை ரப்பே நீ வெச்சிரு என்பதாக ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டா நம்ம எவ்வளவு கேட்கணும்? ரசூலுல்லாஹ்வே கேட்டாங்கண்டா நம்ம எவ்வளவோ கேட்கணும் அன்பானவர்களே. அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, ஸர்ரிஃப் குலூபனா அலா தாத்திக், என்னுடைய உள்ளத்தை உனக்கு வழிபடுதல். ஷைத்தானியா, ஷஹவாத்தானியா, உலகமா சுவர்க்கமா, பாவமா நன்மையா, பலாலத்தா ஹிதாயத்தா என்று வரும் பொழுதெல்லாம் ரப்பே இந்த தாத்தில உனக்கு வழிபட்டு போறதுல என்ற உள்ளத்தை நீ ரிட்டர்ன் பண்ணிரு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட கேட்ட செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே. இன்னும் ஒரு சில செய்திகளை சொல்லி